Peppers Entertainment Television. Turn on the heat. Nalam Kaka. வணக்கம். இது பேப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை தினம்தோறுமே பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நலம் காக்க நிகழ்ச்சி வழியாக இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் இதன் நோய்க்கான அறிகுறிகள் தான், இதுக்கு நிச்சயமா நீங்க மருத்துவர்களை நாடணும்ங்கிற ஒரு விழிப்புணர்வை நமது நிகழ்ச்சி வழியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வேளை இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு மருத்துவராக வந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் சனிதா அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க பேச போறது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் தொடர்பாக நிறைய கேள்விகளுக்கு பதிலளிக்க போறாங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நேரலைக்கு வரலாம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கு. ஓகே டாக்டர், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நீங்க தலைப்பு இன்னைக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க. பொதுவாக இது எல்லாருக்குமே ஈஸியா ஒரு கிளைமேட் சேஞ்ச் நேரம் வரக்கூடியதுதான். இது என்ன மாதிரி வரும், வரதுக்கான காரணங்கள் என்னன்னு நம்ம பார்த்துலாமா? கண்டிப்பா. இப்போ எல்லாருக்குமே தெரியும், இப்போ கொஞ்சம் மழை அதிகம், எஸ்பெஷலி ரெண்டு கிளைமேட்லயும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதிகமா வரலாம். அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா வின்டர் சீசன்ல இல்ல ரெய்னி சீசன்ல தான் நிறைய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா எப்பவுமே கண்டாமினேஷன், வாட்டர்ல கண்டாமினேஷன் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரெய்னி சீசன்ல. ஓகே, கண்டாமினேஷன் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் பரவுறது தண்ணி வழியா, அந்த மாதிரின்னு சொல்லலாம். இப்போ மெயினா வந்து பேசிக் திங் அதுதான். நம்ம கிளென்லினஸ் சரியா பார்க்கல அப்படின்னு இருக்கும்போது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்காம, அதாவது இப்போ ரொம்ப ஹாட்டான பிளேஸ் ஆனா பாடியில வந்து ஃப்ளூயிட் தேவைப்படுது, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வாட்டர் இன்டேக் இல்லை அப்படின்னு இருக்கும்போது கூட இந்த மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ மெயினா இதுதான். மற்றபடி இப்போ சில பேர்ல வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறவங்க, அதாவது கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களோ இல்லை அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வர மாதிரி இருக்கிற ஃபேமிலிஸ்ல அவங்களோட குழந்தைக்கும் அதே டெண்டன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரிக்கரண்டா ஒவ்வொரு மந்த் இல்ல ஃபியூ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி அடிக்கடி ஜுவரம் அதோட சேர்ந்து இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மெயினா நம்ம பேஷண்ட்ஸ் பார்க்கறதுல காமனான ரீசன்ஸ். இதுல பேபிஸுக்கு என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் டாக்டர்? ஏன்னா பேபிஸுக்கு தான் அடிக்கடி வர்றது காரணம். ஆமா ஆமா, மெயினா வந்து இதுதான், எகெயின் கிளென்லினஸ் இல்லாததுதான். இப்போ சரியா பாத்ரூம் போயிட்டு வரும்போது சரியா வாஷ் பண்ணல, நம்ம அது ட்ரையா அந்த பிளேஸ் வைக்கல அப்படின்னு இருக்கும்போது சின்ன ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். சின்ன அரிப்பு இல்ல ஒரு இரிட்டேட்டிங் ஒரு நமைச்சல் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அது இன்ஃபெக்ஷனா மேல பரவுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஓகே டாக்டர், இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்னு சொன்னா நம்ம இதுக்கு முன்னெச்சரிக்கையாக சுத்தமா இருக்கணும்னு சொல்றீங்க. இதை தவிர என்னதான் சுத்தமா இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வருது, இதுக்கான காரணங்கள் வேற என்ன காரணங்கள் இருக்கு? ஃபுட்ல ஏதாவது? இல்ல அப்படி இல்ல, இப்ப நான் சொன்ன மத்த ரெண்டு காரணங்கள் தான் அதுக்கு ரீசனே. ஓகேங்களா, அதாவது ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தா நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா பார்த்தாலும் அவங்களோட பாடியில ஒரு டெண்டன்சி இருக்கும் இல்லையா, அவங்களோட அப்பா அம்மாக்கு இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னு இருக்கும்போது அப்பாவோடையோ இல்ல அம்மாவோடையோ அந்த ஜீன் அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த ஜீனோட ஒரு கேரக்டர் அப்படின்னு இருக்கிறது இருக்கு, அந்த பேசிக் கேரக்டர் பாடியோட டெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்ல அந்த டெண்டன்சி இருக்கு அப்படின்னா அவங்க நிறைய வாட்டர் எடுத்தால் கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். ஓகே, இதுல பிரெக்னன்சி உமனுக்கு அடிக்கடி வரும் இல்லையா டாக்டர், அதுக்கான காரணங்கள் என்ன? யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆகுற டைம்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூட்ரஸ் வந்து பெருசாகுது இல்லையா, அதோட அந்த பிரஷர்னால கூட சில பேர்ல வரலாம். ஓகே, ஒரு நேயர் பார்த்தலாம் டாக்டர். முதல் நேயர் யார், எங்க இருந்து பேர் சொல்லுங்க? ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. சுபா, பெங்களூர்ல இருந்து பேசுறீங்க. சரி, உங்களுடைய கேள்வியில டாக்டர் இருக்காங்க, டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. அது யூரினரி இன்ஃபெக்ஷன் தான் மேடம், ஜாஸ்தி வருது. அது என்னதான் அதுக்கு ரெமெடி இருக்கு சொல்லுங்க. சரி, எங்க இருந்து கால் பண்றீங்க? பெங்களூர்ல இருந்து. சரி சரி, ஒரு டேல எவ்வளவு தண்ணி குடிப்பீங்க நீங்க? ஒரு 2 லிட்டர்ஸ். 2 லிட்டர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு டேல 3 to 4 லிட்டர்ஸ் ஆவது தண்ணி குடிங்க, சரிங்களா? அது இல்லாம இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கிளென்லினஸ், அதாவது நீட்டா இருக்கிறதுக்கு பாருங்க. அதாவது இப்ப பாத்ரூம் போயிட்டு வந்தா வாஷ் பண்ணி எப்பவுமே ட்ரையா அந்த ஏரியாவை ட்ரையா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய தண்ணி குடிங்க, அதுலயே நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் போகும். யூரின் வந்து ஜாஸ்தியா போற மாதிரி தான் இருக்கும் தண்ணி குடிக்க குடிக்க, ஆனா அது வந்து ஒரு அப்நார்மாலிட்டியை நீங்க பார்க்க வேண்டாம். யூரின் வெளியில போறது நல்லதுதான், சரிங்களா? அட்லீஸ்ட் 3 to 4 லிட்டர்ஸ் ஆவது தண்ணி குடிங்க.
கிளைமேட் இப்படி இருக்கு இல்லைங்களா, அதுக்காக தண்ணி தாகமே எடுக்க மாட்டேங்குது மேடம். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். நம்ம தாகத்துக்காக இல்ல, நம்ம பாடியில அவ்வளோ தண்ணி வந்து தேவை இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு. உங்களுக்கு தாகம் வரும்போது மட்டும் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? ஃபீவரும் வருதுங்க மேடம். என்னம்மா? ஃபீவரா வருது. ஃபீவர் வரும்போது கூட தண்ணி குடிக்கிறது நல்லதுதான், சரிங்களா? ஏன்னா ஃபீவர் அப்படின்னு இருக்கும்போது பாடியில டிஹைட்ரேஷன் நடக்குது, அதாவது ஃப்ளூயிட் வந்து லாஸ் ஆயிட்டே இருக்கு. பாடிக்கு வந்து தண்ணி தேவை அந்த டைம்ல, சரிங்களா? தண்ணி குடிக்கிறதுனால ஃபீவர் ஜாஸ்தி ஆகுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஓகேம்மா. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? காம்ப்ளிகேஷன் மேல, அதாவது பிளாடர்ல இல்ல அந்த சின்ன யுரித்ரால இருந்து ஸ்டார்ட் ஆகுற அந்த இன்ஃபெக்ஷன் மேல மேல பரவி கிட்னி வரைக்கும் அஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேர்ல வந்து கிட்னி அந்த ஃபில்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வேஸ்ட் எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. ஓகே, அதை வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கலாம். சில பேர்ல அது வந்து கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும், ரொம்ப சிவியரான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் தீபாங்க மேம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பொள்ளாச்சியில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, என் பேர் தீபாங்க, நான் பொள்ளாச்சியில இருந்து கால் பண்றேன். சரிங்க, சொல்லுங்க. டாக்டர் கிட்ட பேசணும். நான் டாக்டர் தான் பேசுறேன், சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சுங்க மேம். சரி, ஓகே. இன்னும் குழந்தைங்க இல்ல. சரி. டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கோம், அவங்க வந்துட்டு முட்டை வந்து கருமுட்டை வளரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி. அதுக்கு மாடு டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. சரி. அது எதனால வளரல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வயசு என்னம்மா? 21ங்க. ஆமாங்க. வேற மத்தபடி வேற எந்த ப்ராப்ளமும் இல்லையா? தைராய்டு இல்ல நீர்க்கட்டி அந்த மாதிரி ஏதாவது? என்னங்க? மத்தபடி வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கா? தைராய்டு பிரச்சனை இல்ல நீர்க்கட்டி? அது எல்லா செக்கப்புமே பண்ணியாச்சுங்க. எல்லாமே நார்மலா இருக்கு. இல்ல, எல்லாமே நார்மலா இருக்கு, எந்த ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரி, மென்சஸ் எல்லாம் கரெக்ட்டா வருதா? கரெக்ட்டா மாசம் 28 டே தான் மேம். கரெக்ட்டா மாசம் சரி சரி, ஓகே. இது ஒண்ணும் இல்ல, இப்ப கருமூட்டை வளர்ச்சி வந்து கம்மியா இருக்கு இல்ல growth இல்ல அப்படின்னு இருக்கிறது சில பேரோட பாடி டெண்டன்சி வந்து அந்த மாதிரி, சரிங்களா? சில பேர்ல ஏர்லி ஏஜஸ்லயே வந்து அந்த டெண்டன்சி வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ இது மட்டும் எனக்கு அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. உங்களோட ரிப்போர்ட்ஸ் பார்த்தா இன்னும் சஜஷன்ஸ் கொடுக்கலாம். நீங்க இன்னொரு வாட்டி செக்அப் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஹஸ்பண்டுக்கும் எல்லாமே நார்மலா இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, சரிங்களா? சரிங்க மேம். அதனால எந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாம் வராதுல்ல? அதனால கருமூட்டை வளர்ச்சி அது இல்ல அப்படின்னு இருக்கும்போது கன்சீவ் ஆகுறது கஷ்டம், சரிங்களா? அதனாலதான் இப்போ கல்யாணம் பண்ணியும் 2 வருஷத்துலயே இன்னும் உங்களுக்கு வந்து குழந்தைங்க இல்ல. ஓகேவா? ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோமியோபதியில நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. அதுக்காக நம்ம அந்த வளர்ச்சி இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு நெக்ஸ்ட் டைம் திருப்பியும் பிரெக்னென்ட் ஆகும்போது ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராம இருக்கிற அளவுக்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க நேரடியா வந்து பாருங்க, சரிங்களா? சரிங்க, ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு கீழே வர ஸ்க்ராலிங் லக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நம்பர் நீங்க நோட் பண்ணிட்டு சிகிச்சை பற்றிய தகவல் தெரிஞ்சுட்டு சிகிச்சை பெற்றுக்கலாம். ஓகே டாக்டர், நம்ம பக்க விளைவுகள் பார்த்துட்டு இருந்தோம். சொன்னீங்க பிளாடர் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் பரவும் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து வேற என்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும்? இல்ல, மெயினா அதுதான், அந்த ஒரு சிஸ்டம் ஃபுல்லா எஃபெக்ட் ஆகுறது மட்டும்தான். பிளாடர் மட்டும் இல்லாம மேல அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அந்த ஒரு யூரிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா அந்த ஒரு பாத்வே இருக்கு கிட்னிக்கு போற வழியில. ஓகே, அது இல்லாம கிட்னி, அதுதான் லாஸ்ட். கிட்னி எஃபெக்ட் ஆகும்போது தான் ஃபுல்லா வந்து யூரின் சரியா போகாம இருக்கும். அதுல இன்ஃப்ளமேஷன் வர ஆரம்பிக்கும், ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆகும், ஃபங்க்ஷன் சரியா நடக்காது. இதுதான் மெயினா. ஓகே, இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. கணேசன். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க சார்? ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்ட்ட பேசுங்க ஐயா. சொல்லுங்க சார். மதுரை. சொல்லுங்க. மதுரையில இருந்து பேசுறேன், கணேசன். சரி, புரிஞ்சுது எனக்கு. நீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இது எனக்கு 1 இயர்ஸா உப்பு இருக்கு மேடம். என்ன சார், எனக்கு சரியா கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? உப்பு இருக்கு மேடம், 1 வருஷமா. இல்ல, கிளியரா கேட்கல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கிளியரா கேட்கல சார்.
ஹலோ. ஓகே, அவருடைய கேள்வி தெளிவாக இல்லை. ஓகே டாக்டர், இப்ப இன்ஃபெக்ஷன்ஸ் நீங்க சொல்லும் போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் சீக்கிரமா பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் நேர் வந்துட்டாங்க, நம்ம பார்த்துலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் மகேஸ்வரிங்க மேடம். ஓ, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் கோயம்புத்தூர் மேடம். ஓகே, நல்லது. உங்களுடைய கேள்வியில கேளுங்க. மேடம் சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 28ங்க மேடம். சரி. தூரம் ஆகிறது இல்லைங்க மேடம். சரி, எவ்வளவு நாளா? மேடம் சின்ன பையன் பிறந்ததுல இருந்துங்க மேடம். இப்ப எவ்வளவு வருஷம் ஆகுது? இப்போ 4-5 வருஷம் ஆயிடுச்சுங்க மேடம். வயசு என்ன ஆகுதுன்னு சொன்னீங்க? 28ஆ? ஆமாங்க மேடம். சோ 4-5 வருஷமா உங்களுக்கு வரதே இல்ல? ஆமாங்க மேம், வரதில்லைங்க மேடம். சரி, நீங்க செக்அப் ஏதாவது பண்ணீங்களா? டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்களா? ஆமாங்க மேடம், எல்லாம் பண்ணியாச்சுங்க மேடம். எதுலயுமே ஒண்ணுமே இல்லை இது நாள் வரைக்கும். இப்போ ஒரு ரீசனா 1 மாசத்துக்கு முன்னாடி செக் பண்ணும்போது ஹார்மோன் பிரச்சனை இருக்குது, தைராய்டு இருக்குங்க மேம். சரி சரி, ஓகே. உங்க ஃபேமிலியில அதாவது அம்மாக்கு இந்த மாதிரி சீக்கிரமா மென்சஸ் வந்து ஸ்டாப் ஆகுற மாதிரி அந்த மாதிரி ஹிஸ்டரி ஏதாவது இருக்கா? இல்லைங்க மேடம், அம்மா 48 வயசாகி இன்னும் தூரம் ஆயிட்டு இருக்காங்க மேடம். ஓ, அது சரி, ஓகே ஓகே. எனக்கு வந்து அதனால உடம்பு ஏறிட்டே இருக்குங்க மேடம். சரி, அதாவது அந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கு. ஆனா 4-5 வருஷமா ஒரு வாட்டி கூட மென்சஸ் வரலையா உங்களுக்கு? இல்ல, வரங்க. எவ்வளவோ டேப்லெட் சாப்பிட்டு ஒண்ணுமே மென்சஸே வரலைங்க மேடம். சரி சரி சரி. தைராய்டு எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க? ஹைப்போதைராய்டிசம் சொன்னாங்களா? அதெல்லாம் இல்ல மேடம், சுகர் மட்டும் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க மேடம். சரி, ஓகே ஓகே. இப்ப மேபி தைராய்டு இருக்கிறதுனால கூட தான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆனா 4-5 வருஷம் கண்டினியூஸா ஒரு வாட்டி கூட வரல அப்படின்னு சொல்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியுது. ஓகேவா? ஒண்ணு பண்ணுங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க நேரடியா வந்து பாருங்க. ஓகே? கொஞ்சம் கோயம்புத்தூர்ல இருந்து தானே நீங்க கால் பண்றீங்க? ஆமாங்க மேடம். கோயம்புத்தூர்ல எங்களுக்கு பிரான்ச் இருக்கு, அங்க டாக்டர்ஸ் இருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போங்க. சரிங்களா? சரி, எந்த இடத்துல இருக்குங்க? கோயம்புத்தூர்ல நீங்க இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகுற ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அதுல கால் பண்ணி கேளுங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? சரி, ஓகேம்மா. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு சீக்கிரமா இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் தொற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இது எந்த காரணத்தினால அவங்களுக்கு சீக்கிரமா குணமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட நேர் பார்த்துட்டு. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. ஈரோட்ல இருந்து பேசுறேன், மோனிகா பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேம், மேரேஜ் ஆகி 5 months ஆகுது மேம். ஓகே. 3 months கன்சீவா இருந்தாங்க மேம். சரி. திடீர்னு ஒரு நாள் ப்ளீடிங் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா ஹார்ட் பீட் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் வந்து அதே மாதிரி ப்ளீடிங் ஆச்சு மேம். போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்கங்காட்டி துடிப்பு இல்லை அப்படின்னு சரி சொல்லிட்டாங்க. அபார்ஷன் ஆயிடுச்சா? அப்போ அபார்ஷன் பண்ணிட்டோம் மேம். சரி, ஓகே. அது ஏன் ஃபர்ஸ்ட் துடிப்பு இருந்து இப்ப ஏன் மேம் அப்படி நின்னுச்சு? என்னம்மா? ஃபர்ஸ்ட் துடிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்கு என்ன ரீசன்? இல்ல, அப்படி இல்ல. உருவாகுற டைம்ல வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். சரிங்களா? ஒவ்வொரு டேஸ் இல்ல ஒவ்வொரு வீக்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்குது ஒரு குழந்தை வந்து டெவலப் ஆகும்போது. ஓகேவா? ஓகே. அந்த உருவாகிறதுல ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருந்திருக்கும், ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அதனாலதான் இப்போ பாதி இதுலயே இறந்து போறதுக்கு சான்சஸ் வந்திருக்கும். ஓகேவா? அண்ட் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் ஆகுது உருவாகிற டைம்ல. ஓகே. இப்போ ஒரு வாட்டி அபோர்ஷன் ஆயிடுச்சு, 2வது வாட்டி கன்சீவ் ஆகும்போது கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. ஓகே. அடிக்கடி செக்அப் பண்றது, சஜஷன்ஸ் கேட்கறது, அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணிடுங்க. ஓகேவா? இதனால அடுத்த கன்சீவ் ஆகிறதுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகுமா மேம்? இல்ல இல்ல, நீங்க கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. ஓகேவா? ஒரு 30% வந்து சான்சஸ் இருக்கலாம். ஆனா வந்து நம்ம அது ஃபுல்லா இல்ல சுத்தமா ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க கேர்ஃபுல்லா இருந்து நல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. டாக்டர், முதல்ல நம்ம கேட்ட மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு சீக்கிரமா இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சீக்கிரமா இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு வந்தா சீக்கிரமா குணப்படுத்த முடியுமா டாக்டர்? அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்தா குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நார்மலாவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல கால்ல எங்கேயாவது வர்ற ஒரு காயமா இருந்தாலும் சரி, அது ஹீல் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா சுகர் வந்து ரொம்ப குளுக்கோஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பிளட்ல. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து தான் அது பண்ணணும். ஆனா டயபெட்டிக் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நிறைய தண்ணி கூட
குடிக்க முடியாது. அது இன்னொரு விஷயம், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் லக்ஷ்மி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு வந்து ஒரு அலர்ஜி மாதிரி வருதுங்க மேடம். என்ன என்ன அலர்ஜின்னு சொல்லுங்க. ஸ்கின்னிலையா இல்ல? ஸ்கின்லதாங்க மேடம். எப்படின்னா வந்து அது அப்படியே சும்மா வந்து எரிச்சல் ஆகுது, அப்படியே அந்த இடம் பாத்தீங்கன்னா அப்படியே இதாயிருதுங்க மேடம். எப்படின்னா சொல்லுங்க. தீப்பட்ட காயம் மாதிரி அப்படியே அந்த எரிச்சல் ஆகுது, அந்த இடத்த வந்து இது பண்ணா தீப்பட்ட காயம் மாதிரி இருக்குங்க மேடம். சரி, வயசு என்ன ஆகுதுமா உங்களுக்கு? வயசு வந்து 32 மேடம். 32. சுகர் எல்லாம் செக் பண்ணிருக்கீங்களா? செக் பண்ணங்க மேடம். சுகர் எல்லாம் இல்லைங்க மேடம். அந்த புண்ணு வந்துச்சுன்னா ஆறிடுது, ஒரு 2-3 நாள்ல ஆறிடுது. ஆனா வந்து தீப்பட்ட காயம் மாதிரி இருக்குங்களே. சரி, வெள்ளப்படுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க மேடம். அதிகமா இல்ல, எப்பயாவது வந்து அந்த ஒரு மாசத்துல ஒரு 5 டைம் 5 நாள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி சரி சரி, ஒண்ணு பண்ணுங்க. கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல, ஓகேவா, சுடு தண்ணியில ஒரு கை உப்பு ஃபுல்லா போட்டுட்டு வாஷ் பண்ணுங்க டெய்லி. ஓகேவா? எல்லா இடத்துலயுமே இருக்குங்க மேடம். அந்த இடம் கிடையாது, காலு கையில இந்த ஃபேஸ்ல மட்டும் வர்றதில்ல, மீதி பக்கம் எல்லா பக்கமே அந்த மாதிரி இருக்குங்க மேடம். சரி, அப்ப குளிக்கும் போது உப்பு போட்டு குளிங்க. சரிங்களா? லைட்டா சுடு தண்ணியில கொஞ்சம் ஜாஸ்தியாவே உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கை அளவு ஃபுல்லா உப்பு போட்டுட்டு குளிங்க. அது இல்லாம குளிச்சதுக்கு அப்புறம் எப்பவுமே பாடியை வந்து ட்ரையா வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது தேங்காய் எண்ணெய் இல்ல நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது எங்கெங்க உங்களுக்கு அந்த அரிப்பு தெரியுது இல்ல ட்ரையா இருக்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் அப்ளை பண்ணிடுங்க. அப்ப கூட ஜாஸ்தியா வருது, உங்களால அது அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா கண்டிப்பா வந்து நேரடியா பாருங்க. டைரக்டா பார்த்து தான் நம்ம இன்னும் பெட்டரான சஜஷன்ஸ் கொடுக்க முடியும். சரிங்களா? சரிங்க மேடம். ஓகேம்மா. ஓகேம்மா, கீழே நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. ஓகே டாக்டர், இப்போ இன்ஃபெக்ஷன்ஸை சீக்கிரம் அவங்களுக்கு ஹீல் ஆகிறது குறைவு கம்மின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இது எப்படியே நம்ம நீண்டனா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு விட்டா அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா அமையும் இல்லையா டாக்டர்? இதை பற்றியான விளக்கம் கேட்கல. ஒரு நேயர் இருக்காங்க. ஓகே, நேயர் துண்டிக்கப்பட்டுட்டாங்க. ஓகே, இப்போ இவங்களுக்கு வந்து புண்ணு ஆறணும், என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வராம டயபெட்டிக் பேஷண்ட் ஸ்பெஷலா கேர் எடுக்கணும்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதியில இருக்கு? இப்போ மெடிசின்ஸ் கொடுக்கறதுல, ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் கொடுக்கறதுல ஃபர்ஸ்ட் மோட்டோ வந்து என்னன்னா இருக்கிற ப்ராப்ளம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைக்கிறது. இன்னொன்னு வந்து ஃபர்தர் ப்ரோக்ரஷன் ஆஃப் டிசீஸ் இருக்கக்கூடாது, ஜாஸ்தியாக கூடாது அப்படின்றதுதான். ஸோ இன்ஃபெக்ஷன் வரக்கூடியதான எல்லா டெண்டன்சிஸுமே எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணும் இந்த மெடிசின்ஸ் வந்து. அது இல்லாம இன்னும் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, ஃபுட் இன்டேக் இல்ல வாட்டர் இன்டேக் அந்த இதுல எல்லாம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. என் பேர் பெருமாளுங்க. எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? கடலூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க. அதாவது எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு கடல் மீன், நண்டு, இறால், கத்திரிக்காய், பாகற்காய் இது மாதிரி உணவுகள் சாப்பிட்டா சரி எனக்கு ஸ்கின்ல வந்து ரிங்கார்டு மாதிரி சிகப்பா புள்ளி புள்ளியா ரவுண்டா அரிப்பு தன்மையோட வந்து போகுது. சரி, மீண்டும் இந்த உணவு வந்து நான் வேற ஆயின்மெண்ட் போட்டோம்னா 2 டேஸ்ல நார்மல் ஸ்கின் ஆயிடுது. சரி, இது நான் வந்து ஆங்கில மருத்துவத்துல தலை சிறந்த டாக்டர் அளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு பெரிய டாக்டர் எல்லாம் காமிச்சிட்டா அவங்க வந்து இதை வந்து உணவை தவிர்க்கணும்ன்ற முடிவு எடுக்கிறாங்க. இந்த உணவு எனக்கு தினம் இது என்னுடைய, நான் கடல் சார்ந்த பகுதியில இருக்கிறதுனால என்னுடைய தின உணவே இதுதான். சரி, இது எனக்கு வந்து மாற்று வழி ஏதாவது அது அந்த உணவுகள் சாப்பிட்டாலும் எனக்கு அந்த அலர்ஜி மாதிரி அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஹோமியோபதியில மெடிசின்ஸ் இருக்கு. சரிங்களா? சில பேர்ல வந்து அந்த பிளட்ல இருக்கிற அந்த அலர்ஜிக் ஃபேக்டர் அது ஜாஸ்தியா இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும் போது ஸ்கின்ல பிரச்சனைகள் வரலாம். அது அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவோம் நாம. சரிங்களா? அதை வந்து கொஞ்சம் தொடர்ச்சி எடுக்க வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் எடுக்கிற அந்த ஃபியூ மந்த்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஃபுல்லா அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்ன ஃபுட்டு நீங்க எடுத்தா பிரச்சனை இருக்கோ அது. ஓகே, ஆனா மெடிசின்ஸ் போக போக கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களோட பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு தகுந்த மாதிரி நாங்க அனலைஸ் பண்ணி நாங்களே சொல்லுவோம். நீங்க எப்போ எடுக்கலாம், எடுத்து பார்க்க சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதை எடுத்தா கூட உங்களுக்கு ஸ்கின்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு பாடியோட டெண்டன்சியை நம்ம இம்ப்ரூவ் பண்றோம். ஓகேவா? அதுதான் மெடிசின்ஸ்ல இருக்கு. நீங்க நேரடியா வந்து பாருங்க, கண்டிப்பா இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஓகேவா?
ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே, பெரியவங்களுக்கு நம்ம இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறதுக்கான ப்ரிவென்ஷன் தெரிஞ்சிருந்தாலும் அது ஓரளவு மேற்கொள்வாங்க. பட் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க டாக்டர்? அவங்களுக்கு சின்ன வயதுல இருந்தே அந்த மாதிரி ஹேபிட்ஸ் நம்ம எப்படி சரியவர கடைபிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறது, அது என்னென்ன அட்வைஸ் நீங்க பண்றீங்கிறத கேட்கலாம் ஒரு நேயரை தொடர்ந்து. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் பேபிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? இங்க தொண்டாமுத்தூர் லைன் சுண்டபாளையம்ங்க. நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 36 ஆகுதுங்க. 36 எனக்கு இந்த ஒரு 6 மாசமா தைராய்டுங்க. சரி. உடம்பு இழைச்சிட்டே போகுதுங்க. 15 கிலோ இழைச்சிட்டுங்க. சரி. அது சரியாயிருக்கு. இப்போ ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்கேனுங்க. சரி, ஓகே. இன்னும் ரொம்ப டயர்ட் ஆகுதுங்க. உடம்பு ரொம்பவே வீக் ஆயிட்டே போகுதுங்க. 66 கிலோ இருந்தாங்க, இப்ப 49 கிலோ ஆயிடுச்சுங்க. சரி சரி, ஓகே ஓகே. சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சரி, மென்சஸ் எல்லாம் கரெக்டா வருதா உங்களுக்கு? கரெக்டா வருதுங்க மேடம். சரி, ஓகே. தைராய்டு லாஸ்ட் செக் பண்ணும்போது எவ்வளவு இருந்தது? என்னங்க மேடம்? தைராய்டு வந்து லாஸ்ட் செக் பண்ணும்போது எவ்வளவு இருந்தது? ஏதோ உடம்புலதான் இருக்குது, ஹைப்போதைராய்டுன்னு சொன்னாங்க மேடம். சரி, ஓகே. இல்ல தைராய்டு வந்து நீங்க டேப்லெட்ஸ் எடுக்கும் போது கண்ட்ரோல் ஆகுதா இல்லையா அப்படின்னு அடிக்கடி செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? அதாவது ஒரு 4 மாசம் இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது செக் பண்ணுங்க. அந்த ஹார்மோன் லெவல் எல்லாம் வந்து நார்மல் ஆக ஆக தான் இந்த மாதிரி அறிகுறிகள் குறைய ஆரம்பிக்கும், சரிங்களா? இப்போ தைராய்டு இருக்கிறதுனால தான் அந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு அதிகமா தெரியுது. பாடி வந்து கொஞ்சம் வெயிட் வந்து அதிகமா போடுற மாதிரி தெரியறதும் தைராய்டு இருக்கிறதுனால தான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை கண்ட்ரோல் பண்ணணும், அப்பதான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து தானாவே செட்டில் ஆகும். ஓகேவா? ஓகே, நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேயர் கூட நம்ம பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, நாங்க லீலா பேசுறேன். எங்க இருந்துமா? ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறோம். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. டாக்டர் சொல்லுங்கம்மா. இந்த யூரின் போற பக்கத்துல வந்து எப்பவும் ஊறல் இருந்துட்டே இருக்கு. சரி, எவ்வளவு நாளா? இப்போ ஒரு 6 மாசமாவே அப்படி இருக்கு. எப்போதும் அப்படி இருக்க மாட்டுக்கு, எப்போதும் அப்படி இருக்கு. சரி சரி, எவ்வளவு வயசாகுதுமா உங்களுக்கு? எனக்கு வந்து 29 ஆகுது, மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஹஸ்பண்ட் இல்ல, இறந்துட்டாங்க. அது அப்பப்போ வந்துட்டே இருக்கு. ஊரல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சரி சரி. இல்ல சாதாரணமா மெயில் இப்போ சொல்லணும்னா மெயில்ஸை விட ஃபீமேல்ஸ்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சீக்கிரமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? அதாவது கிளைமேட் வந்து இந்த மாதிரி இருந்தா மட்டும் அப்படின்னு இல்லை, நாம் அது சரியா பார்க்கல, கிளென்லினஸ் வந்து அதிகமா சரியா பார்க்கல அப்படின்னு இருக்கும்போது கூட நீங்க மட்டும் இல்ல உங்களோட பாத்ரூம் இல்ல உங்களோட சரௌண்டிங்ஸ் வந்து கிளீனா இல்ல அப்படின்னு இருந்தா கூட இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து யூரின் போறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல ப்ராப்ளம் கிடையாது. இப்போ முன்னாடி ஒரு காலர் கிட்ட நான் சொல்லியிருந்தோம், அதேபடியே கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல கொஞ்சம் நிறைய உப்பு போட்டு டெய்லி நைட்டு வாஷ் பண்ணிடுங்க, சரிங்களா? அப்ப கூட ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்ல யூரின் போறதுல கஷ்டமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நேரடியா வந்து பாருங்க. ஓகேவா? ஓகே மேடம். ஓகே ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. தொற்றுகளை தவிர்ப்பதற்காக குழந்தைகள் தாங்களே மேற்கொள்ற மாதிரி ஏதாவது வழிவகைகள் சொல்றீங்களா டாக்டர்? குழந்தைங்களுக்கு நம்ம சின்னதுல இருந்தே, அதாவது இப்போ வாட்டர் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நம்ம நிறைய கொடுக்கலாம். ஆமா, அந்த மாதிரி கூட கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்கலாம். அது இல்லாம அவங்க யூஸ் பண்ற பொருள்ல இருந்து இல்ல அவங்களோட சரௌண்டிங்ஸ், அவங்களோட ரூம் இல்ல பாத்ரூம் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து நம்ம கிளீனா எப்பவுமே வச்சுக்கணும். இன்னொரு நேயர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் முரளி பேசுறேன் மேடம், விழுப்புரத்துல இருந்து. நல்லது ஐயா, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க ஐயா. எனக்கு காலையில பாதம் எந்த நேரமும் எரிஞ்சுக்கினே இருக்குதுங்க. சாப்பாடு சாப்பிட்டா கூடுதலாகி போகுதுங்க ஒவ்வொரு டைமும் 5 மணி நேரம் 6 மணி நேரம். சரி, என்ன வேலை செய்யறீங்க ஐயா நீங்க? நான் டீ கடை வச்சுக்கிறேன் மேடம். சரி, ஓகே. எவ்வளவு வயசாகுது? 48 ஆகுதுங்க. சுகர் எல்லாம் செக் பண்றீங்களா அடிக்கடி? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு? இல்ல மேடம், நான் இது வரைக்கும் எதுவும் செக் பண்ணது கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் சுகர் செக் பண்ணுங்க, சரிங்களா? 48 இயர்ஸ் ஆகுது இல்லையா? இந்த ஒரு டைம்ல சொல்லுங்க சார். இது வரைக்கும் செக் பண்ணது கிடையாதுங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. சுகர் இருந்தா கூட கால் எரிச்சல் வரலாம். அது இல்லாம ரத்த அளவு கம்மியா இருந்தா கூட கால் எரிச்சல் இருக்கலாம். இன்னொரு விஷயம்,
நீங்க உங்களோட ஜாப் பார்க்கும்போது டீ கடை வச்சிருக்கீங்க இல்லையா, கொஞ்சம் ஹீட்லயே நிக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி அந்த அடுப்பு பக்கத்துல நிக்கும் போது அதனால கூட இருக்கலாம். ஆனா அது வந்து லெஸ் சான்சஸ் தான். ஃபர்ஸ்ட் உங்களோட சுகர் அளவு எவ்வளவு இருக்கு, ரத்த அளவு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே, நன்றி மொழி அழைப்புக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகள் அவங்க தவிர்க்கிறதுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க. சோ பெரியவங்க தொற்றுல இருந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ எல்லாருக்குமே செப்பரேட் நிறைய விஷயங்கள் அப்படின்னு கிடையாது. எல்லாத்துக்குமே பேஸ் வந்து கிளென்லினஸ் பார்க்கறது தான். இன்னொன்று வந்து வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் பண்றது. அது இல்லாம ஃபுட்டில் வந்து கொஞ்சம் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள் அதிகமா எடுக்கலாம். தண்ணி இருக்கிற மாதிரி, அதாவது வெள்ளரிக்காய் அந்த மாதிரி இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து அதிகமா அவங்க எடுக்கலாம். இது அதாவது வாட்டர் கண்டென்ட் தான் மெயினான ஒரு திங். ஆனா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கவும் முடியாது. ஏன்னா கிட்னிக்கு வந்து ஒர்க் அதிகமாச்சுன்னா சரியா ஃபங்க்ஷன் ஆகாம கூட இருக்கலாம். அவங்க வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறது எப்பவுமே பெட்டர். ஓகே, இன்னொரு நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்க. தமிழரசி மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் காரைக்குடி பக்கத்துல சமத்துவபுரத்துல இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி வயிறு வலி அடிக்கடி வருது மேடம். சரி, எவ்வளவு நாளா? வயிறு தொப்பா விழுந்துருச்சு இப்போ ஒரு 4-5 மாசமா. சரி, எவ்வளவு வயசாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 34. சரி, ஓகே. சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்க. ஒரு 4-5 மாசம் மேடம். சரி, ஓகே. மோஷன் எல்லாம் சரியா போறீங்களா? அதெல்லாம் போகுது. யூரின் போறதுல ஏதாவது பிரச்சனைகள் தெரியுதா? வலிக்குது, வயிறு லேசா அமுக்குனால வலிக்குது. அடி வயிறு வலிக்குதா இல்ல மேல் வயிறுன்னு சொல்லலாமா? அடி வயிறு தான், ஒவ்வொரு நேரம் சுருக்கு குத்துது. சரி, ஓகே. மென்சஸ் எல்லாம் கரெக்டா வருதா உங்களுக்கு? அதெல்லாம் வருது மேடம். ஒவ்வொரு மாசம் தான் 4 நாள் 5 நாள் தள்ளி வருது. சரி, ஓகே, பிரச்சனை இல்ல. யூரின் போறதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் தெரியுதா? எரிச்சல் அந்த மாதிரி? இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஜஸ்ட் நிறைய தண்ணி குடிங்க, மோர் குடிங்க. சரிங்களா? கொஞ்சம் யூரின் மோஷன் எல்லாம் கரெக்டா ரெகுலரா போறீங்க அப்படின்னு இருந்தா கூட எந்த பிரச்சனையுமே வராது. சில டைம்ல கேஸ் ட்ரபிள்னால கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஓகேவா? அடிக்கடி வருது, டிஸ்டர்ப் ஆகுது உங்களோட டெய்லி ரூட்டீன்ஸ் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா வந்து பாருங்க. ஓகேவா? நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்ப யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனா இல்லையாங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ மெயினா பேசிக்கான அறிகுறிகள் வந்து பெயினா இருக்கும், யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும். இதுதான் எல்லாருக்குமே தெரியற அறிகுறி. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் சிவியரா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஜுவரம் இருக்கும். ஜுவரத்தோட சேர்ந்து அந்த குளிர் ஜுவரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் மெயினான ஒரு அறிகுறி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சிவியரா இருக்கும்போது. ஓகே, தொடர்ந்து அடுத்தடுத்த அறிகுறிகள் பார்க்கலாம். ஒரு நேரம் தொடர்ந்து டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். ஸ்டாலின் பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க ஸ்டாலின்? விழுப்புரத்துல இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க, கேள்விகள் என்ன? விழுப்புரத்துல இருந்து. சரி, ஓகே. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எனக்கு வீசிங் இருக்குது, பிறந்ததுல இருந்தே மூச்சு வாங்குது. சரி, ஓகே. ஏதாவது பஃப் ஏதாவது யூஸ் பண்றீங்களா? புரியல. இல்ல, பஃப் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்றீங்களா? ஆமா, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளவு வருஷமா? ஒரு 4 வருஷமா யூஸ் பண்ணிருக்கேன். சரி, ஓகே. எப்படி இருக்கீங்க இப்போ? இப்போ வந்து அடிக்கடி மூச்சு இழுக்குது அதிகமா. டஸ்ட் அலர்ஜி லைட் ஆனாலே அப்படியே அடிச்சுக்கிட்டு மூச்செல்லாம் மூச்சு விட முடியல, கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. அதாவது இவ்வளவு வருஷமா எடுத்தும் அதே மாதிரி தான் இருக்கீங்க இல்லையா? ஆமா, பர்த்ல இருந்து இருக்கு. சரி, ஓகே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. கண்டிப்பா நாம இதை குறைக்கலாம். இந்த இன்ஹேலர் இல்லாம கூட நீங்க இருக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் தொடர்ச்சியா மெடிசன் எடுக்க வேண்டியது இருக்கும். நேரடியா ரிப்போர்ட்ஸோட வாங்க. என்னென்ன மெடிசன் எடுக்கிறீங்க, என்ன பஃப் எடுக்கிறீங்க, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நேரடியா வந்து என்ன கன்சல்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, நன்றி மொழியின் அழைப்புக்கு. தொடர்ந்து நம்ம அறிகுறிகளை பத்தி பார்த்துடலாம். அதை பத்தி சொல்லிட்டே இருந்தீங்க. ஆமா, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சில பேருக்கு இப்போ யூரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா போகல, திருப்பியும் கொஞ்சம் போகணும் அப்படின்னு ஒரு சென்சேஷன் இருந்துட்டே இருக்கும். திருப்பியும் போவாங்க. அந்த டைம்ல டிராப்பா போகிற மாதிரி, அதுவும் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு அறிகுறி. ஓகே, தொடர்ந்து நம்ம பேசலாம். இன்னொரு நேர் வந்துட்டாங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. வினோதினி, காஞ்சிபுரம் வினோதினி. நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா.
வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க டாக்டர், இப்போ மென்சஸ் டைம்ல வந்து இந்த முட்டி வலி, கை கால் வலி, பயங்கரமா பெயின் அதிகமா இருக்குங்க. சரி. அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த பெயின், அந்த வயிறு வலி கொஞ்சம் இருக்கு, அதை விட இந்த முட்டி வலி அதிகமா வருது. அது ஒரு 15 நாளுக்கு முன்னாவே வந்துடுது. வர்றதுக்கு ஒரு 15 days முன்னாவே அந்த பெயின் அதிகமா இருக்கு. ஃபீவரிஷா இருக்கு. சரி சரி. ஆனா மென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல மென்சஸ் வந்ததுக்கு அப்புறம் அது ஓகே ஆகுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயான மாதிரி இருக்குங்க டாக்டர். எல்லாம் நார்மலா இருக்க மாதிரி இருக்கு. மறுபடியும் ஒரு 10 days கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி இருக்கு பெயின். சரி சரி. இல்ல மெயினா இப்ப மென்சஸ் டைம் வரும்போது அந்த ஒரு டைம்ல நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அதாவது ஹார்மோன்ஸ் லெவல் வந்து ஏறி இறங்குறது, அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கு. சரிங்களா? அந்த டைம்ல இந்த மாதிரி வலிகள் இருக்கதா செய்யும். ஓகே. இப்ப ஒண்ணும் பெரிய பிரச்சனை வராதுங்களா? பெயின் வந்து ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. கால் வீக்கம் வர அளவுக்கு எல்லாம் வருதா? ஆமாங்க. இருக்குங்களா? அது நார்மலுங்களா? அது யூசுவலா வந்து மென்சஸ் டைம்ல இந்த மாதிரி வலிகள் வந்து காமன் தான். சரிங்களா? ஆனா இந்த வலி வந்து உங்களால தாங்க முடியாத அளவுக்கு, இல்ல ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்து உங்களால நடக்க முடியல, வீக்கம் வருது, இல்ல ஜுரம் வர மாதிரி இருக்கு, இந்த அளவுக்கு சிவியர் ஆகுது அப்படின்னா மெடிசின்ஸ் கண்டிப்பா உண்டு அதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆனா இது அப்நார்மாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு டைம்ல வர பாடி சேஞ்சஸ்னால தான் அந்த வலி உங்களுக்கு தெரியுது. மென்சஸ் வரும்போது இல்ல மென்சஸ் முடியும் போது ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கம் டவுன். ஓகேவா? கண்டினியூஸா அப்படி இருக்கும், உங்களால அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா கண்டிப்பா நம்ம மெடிசின்ல அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நேரடியா வந்து என்ன கன்சல்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என்னோட நேம் சஞ்சனா. நாங்க சென்னையில இருந்து கால் பண்றேன். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க. எனக்கு 31 years ஆகுது. ஓகே. வந்து சிஸ்ட் இருக்கு. சிஸ்டுக்கு வந்து நான் கிளைகோமாட் சொல்லிட்டு ஒரு டேப்லெட் ஒன்னு எடுத்துட்டு இருக்கேன். சரி. டேப்லெட் எடுக்கும்போது மட்டும் எனக்கு வந்து அது கண்ட்ரோல் ஆகுது அண்ட் எனக்கு வந்து பெயின் கிடையாது. சரி. சம்டைம்ஸ் ஒரு 2 days 3 days விட்டுட்டுனா மறுபடியும் எனக்கு அப்டாமன் பெயின் வருது. சரி. எனக்கு யூரின் போடுறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பெயின் இருக்கு. யூரின் பாஸ் பண்ணும்போதுலாம் எனக்கு வந்து எந்த பெயினும் கிடையாது. சரி. யூரின் பாஸ் பண்ண பிறகு வந்து எனக்கு வந்து ஸ்லைட்லா பெயின் வந்துட்டே இருக்கு. சரி. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்து சிஸ்டோட வலி வந்து எனக்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு மேம். சரி சரி. எவ்வளவு நாளா நீங்க சிஸ்டுக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு 4-5 months எடுத்துட்டு இருக்கேன் நான். சரி. செக் பண்ணி பாத்தீங்களா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு? ஹலோ, சாரி. செக் பண்ணி பாத்தீங்களா திருப்பியும் எப்படி இருக்கு அப்படின்னு? எனக்கு வந்து இருக்கும். ஒரு 4-5 days விட்டுட்டு நான் மறுபடியும் ஸ்கேன் பண்ணனா எனக்கு சிஸ்ட் இருக்குன்னு. சரி சரி. ஓகே. இப்ப மெயினா இப்ப பெயின் சொன்னீங்க நீங்க போறதுக்கு முன்னாடி அண்ட் எண்ட் பண்ணும்போது அப்படின்னு. எங்க பெயின் சொல்லல, யூரின் போற இடத்துலயா இல்ல அடி வயித்துல வலிக்குதா அப்படின்னு. இப்ப மெயினா வந்து அது செப்பரேட்டா எனக்கு தெரியுது. சிஸ்ட் வந்து நீங்க மெடிசின்ஸ் எடுக்கிறீங்க, அது வந்து இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையான்னு அடிக்கடி செக்அப் பண்ணிக்கோங்க. மென்சஸ் கரெக்டா வருதா இல்லையான்னு பாத்துக்கோங்க. ஹார்மோன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஆகணும். ஓகே. மெடிசின்ஸ் எடுக்கிறதுல அதுதான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் உங்களுக்கு வர வேண்டியது, கரெக்டா மென்சஸ் வர்றது. ஓகேவா? அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கணும் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட வலி, அது வந்து ஜஸ்ட் ஏதாவது இப்ப தண்ணி அதிகமா குடிக்காம இருக்கிறதுனாலயோ இல்ல சின்ன இன்ஃபெக்ஷனால கூட இருக்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எனக்கு தெரியல. கொஞ்சம் தண்ணி அதிகமா எடுத்துக்கோங்க. 3 to 4 liters அட்லீஸ்ட் சிப் பை சிப்பா கூட நீங்க எடுக்கலாம். சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, கேர்னூர்ல இருந்து பேசுறேங்க. அர்க்காணி. அர்க்காணி. ஓகே, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. வயிறு அடிக்கடிக்கு வளருது மேடம், அடி வயிறு. சரி. எவ்வளவு நாளா? 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா இருக்கா? கல்லடப்புக்கும் சொன்னாங்க. என்னம்மா? கல்லடப்புக்கும் சொன்னாங்க. திண்டுக்கல் அடைப்பு. ஓகே. மெடிசின்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்களா? இல்லைங்க மேடம், எடுக்கிறது இல்லைங்க. இப்போ 2 வருஷம் எடுக்கிறதே இல்லைங்க. இப்போ அடிக்கடிக்கு வயிற்று வலி பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் தேவை இல்லையா? இப்ப நீங்க அது கேர்லெஸ்ஸா அது ட்ரீட்மெண்ட் எடுக்காம அப்படி விட்டுட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பின் விளைவுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? இப்ப அந்த பிரச்சனை கல்லு இருக்கிறதுனாலதான் இப்ப சரியா மேபி யூரின் சரியா ஒரு சாட்டிஸ்பாக்டரி லெவல்ல போகாம இருக்கிறதோ இல்ல அந்த பெயின் அடிக்கடி உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நேரடியா வந்து பாருங்க. கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் தேவை.
இப்ப அது விடல அப்படின்னா கிட்னி வரைக்கும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் பயமுத்தி விடல, பட் அது ஒரு ஃபேக்ட். அதை நான் சொல்லிதான் ஆகணும். சரிங்களா? நேரடியா வந்து பாருங்க, மெடிசின்ஸ் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த பெயின் எல்லாம் மெதுவா மெதுவா சரியாயிடும். சரிங்களா? ஓகே, நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க நிகழ்ச்சி. பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன டாக்டர்ட்ட சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நான் திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். சரி, ஓகே. பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி மேடம், தொண்டையில எரியுதுங்க மேடம். எவ்வளவு நாளா? ஒரு வாரமா எரிஞ்சிட்டே தாங்க மேடம் இருக்கு. சரி, செக்அப் பண்ணீங்களா? உள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு? செக்அப் பண்ண மேடம். ஆனா அது வந்து ரொம்ப எரிச்சல் தாங்க முடியல மேடம். அப்பப்போ உடம்பெல்லாம் குத்துது. சரி, இல்ல தொண்டை மட்டும்தான் எரியுதா இல்ல பாடி உடம்பு ஃபுல்லா எரியுதா? தொண்டை மட்டும் தாங்க மேடம் எரியுது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செக்அப் பண்ணி பாருங்க. சரிங்களா? உள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, அதாவது டான்சிலைட்டிஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏப்பம் ஏதாவது ஜாஸ்தியா வர மாதிரி இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க மேடம். இந்த கை கால் அப்படியே குத்துது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஏப்பம் வரும்போதெல்லாம் அப்படியே நெஞ்செல்லாம் எரியுதுங்க மேடம். சரி சரி சரி, எனக்கு தெரிஞ்சு கேஸ் ட்ரபிள் கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஓகே, ஃபுட் எல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க. 3 டைம் நல்லா கரெக்டா டைமுக்கு சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. ஓகேவா? தண்ணி அதிகமா குடிச்சா தாங்க மேடம் இந்த மாதிரி எல்லாம் வருது. அப்படி இல்ல, அது உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது, அவ்வளவுதான். தண்ணி குடிச்சா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஓகேவா? ஓகேவா? தண்ணி அதிகமா குடிங்க. இப்ப உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னா டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. சரிங்களா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, பேர் ரமாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? அரியலூர்ல பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ, என் பேர் ரமாங்க. சரி. எனக்கு உடம்பு லீனாவே ஏற மாட்டேங்குது. வயசு 40. என்னம்மா? என் உடம்பு லீனாவே ஏற மாட்டேங்குதுங்க. அது ஹீட் அதிகமா இருந்தா அப்படி ஆகுங்க. இல்ல, உடம்பு வந்து வெயிட் லூஸ் ஆகுதா இல்ல கெயின் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்றீங்களா? லூஸ் ஆகுது, லீனா இருக்கு. சரி சரி சரி, எவ்வளவு வயசுமா? 40 வயசு. 40 வயசு. சுகர் இருக்கா உங்களுக்கு? இல்ல, செக் பண்ணல, அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் சுகர் வந்து செக் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு 35 வயசு மேல அப்படின்னு இருக்கும் போதே அடிக்கடி எல்லாம் செக்அப்ஸ் பண்றது நல்லதுதான். ஓகேவா? சுகர் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சுகர் ஜாஸ்தியா இருந்தா கூட கொஞ்சம் வெயிட் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சரிங்களா? கரெக்டா டைமுக்கு சாப்பிடுங்க. அதாவது ஏதாவது ஒண்ணு சாப்பிடுறதுன்னு இல்ல, கொஞ்சம் ஹெல்தியா. எப்பவுமே குண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஹெல்தியா இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஒல்லியா இருந்தாலும் எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாம கரெக்டா ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். ஓகேவா? சுகர் மட்டும் அடிக்கடி கொஞ்சம் செக்அப் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ, ஆஷா. ஆஷா, எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து கால் பண்றேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. திருச்சி. ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க ஆஷா, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆச்சு. குழந்தை இல்ல. அது என்னமோ இதுல நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீர்க்கட்டி வந்து பெரிய சைஸ்ல இருக்கு. அது ஆபரேஷன் பண்ணி இப்ப ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பிளாக் டியூப் வந்து பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆனு சொல்றாங்க. எதனால அப்படி அதை சரி பண்ண முடியாதாங்க மேடம்? கண்டிப்பா சரி பண்ணலாம். சரிங்களா? என்னங்க மேடம்? கண்டிப்பா நம்ம சரி பண்ணலாம். டியூபல் பிளாக் இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா சரி பண்றதுக்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? அவங்க டாக்டர் கேட்டப்ப வந்து சரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எல்லாம் இல்ல, ஹோமியோபதிக் மெடிசின்ஸ்ல கண்டிப்பா அதுக்கான ட்ரீட்மெண்ட் உண்டு. ஓகேவா? நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீர்க்கட்டி இருக்கனால வந்து குழந்தை ஏற்கனவே ஒரு தடவை உண்டாய் வந்து எக்டோபிக் பிரெக்னன்சி ஆயிடுச்சு. அது அபார்ஷன் பண்ணியாச்சு. டியூப்ல ரிமூவ் பண்ணல, இன்ஜெக்ஷனே அபார்ஷன் பண்ணியாச்சு. ஆனா அதுக்கப்புறம் குழந்தையும் இதாக மாட்டேங்குதுங்க மேடம். சரி சரி, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. நேரடியா வந்து பார்த்தா எனக்கு இன்னும் பெட்டரான சஜஷன்ஸ் கொடுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியும். சரிங்களா? ஓகே மேடம். இப்ப வந்து ஒன்னும் பிரச்சனை இருக்காதாங்க மேடம் குழந்தை இதா இருக்குதுன்னா? இல்ல நாம அது மெடிசின்லயே சரி பண்ணிடலாம். நீங்க நேரடியா வந்து பாருங்க. ஓகே மேடம்.
ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. டாக்டர், முதல்ல நீங்க சொன்னீங்க யூரின் டிராப்பா போறது இதெல்லாமே சிம்டம்ஸ்னு சொல்றீங்க. பட் இது டயபெட்டிக்கும் இருக்கக்கூடிய சில சிம்டம்ஸ் தானே. பட் அவங்க வந்து இது டயபெட்டிக்னு தெரிஞ்சுப்பாங்களா இல்ல யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அவங்க கன்க்ளூஷனுக்கு வருதா? இல்ல, டயபெட்டிக்ல வந்து என்னன்னா இந்த சிம்டம்ஸை விட யூரின் ஃப்ரீக்வன்சி, அதாவது யூரின் போறது அதிகமா இருக்கும். அது எஸ்பெஷலி நைட் டைம்ல. இந்த இன்ஃபெக்ஷன்ல அந்த மாதிரி அடிக்கடி போற மாதிரி ஃபீல் இல்ல, அடிக்கடி அதாவது வித்தியாசம் இருக்கு. இது அடிக்கடி போறதுல ட்ராப்பா போற மாதிரி இருக்கும். அந்த ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபீலிங் இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல வந்து நைட் டைம் வந்து எந்திரிச்சு நிறைய தடவை போற மாதிரி இருக்கும், நிறைய யூரின். ஓகே, இன்னொரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ மேம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. அமுதா பேரு. எங்க இருந்து பேசுறீங்க? பெரியகுளம், தேனி டிஸ்ட்ரிக்ட் பெரியகுளம் பேசுறோம். நல்லதுமா, டாக்டர்கிட்ட பேசுங்க. சரி, சொல்லுங்க அமுதா. மேம், எனக்கு இந்த மென்சஸ் டேக்ல செஸ்ட் பெயின் இருக்கு, ரொம்ப பெயின். என்ன பெயின் இருக்கு? என்னமே எனக்கு புரியல. எங்க பெயின் இருக்கு? செஸ்ட்ல. ஓகே ஓகே. ஆமா, அந்த மென்சஸ் முடிஞ்ச ஒரு 10 டேஸ்ல இங்க பெயின் வந்துருது மேம். சரி. அந்த கம்பக்கூட்ல வேற அப்படியே கட்டி மாதிரி இருக்கு. சரி சரி. அதுக்கப்புறம் தானாவே சரியாயிடுது இல்லையா? அது மாதிரி இருக்கு. இல்ல, அதுக்கப்புறம் தானாவே சரியாயிடுது இல்லையா? அந்த ப்ளீடிங் குறைஞ்சானே சரியா இருக்கு. சரி, ஓகே. இல்ல, யூசுவலா மென்சஸ்க்கு முன்னாடி இல்ல பின்னாடி அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால இந்த மாதிரி பெயின் வர்றது இல்ல கட்டிகள் இருக்க மாதிரி தெரியும். சரிங்களா? அது தானாவே சரியாகுது அப்படின்னா பிரச்சனையே இல்ல, ப்ராப்ளம் இல்ல. ஓகேவா? இப்போ அந்த கட்டி வந்து இருக்கிறது அப்பவே அப்படியே கண்டினியூஸா இருக்கு, இல்ல நீங்க எக்ஸாமின் பண்ணும்போது அது மூவ் ஆகுற மாதிரி தெரியல, அந்த மாதிரி ஏதாவது தெரியுதுன்னா கண்டிப்பா வந்து கன்சல்ட் பண்ணுங்க. ஓகேவா? மற்றபடி பயப்பட தேவையில்லை. மென்சஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி வலிகள் வர்றது காமன் தான். அது பாடியில வர அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான். சரிங்களா? ஓகேம்மா, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் சித்ராங்க, நான் சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வந்து 42 வயசு ஆகுது. சரி. பீரியட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பீரியடு தூரம் ஆகும்போது பயங்கரமா வலிக்குது, இடுப்பு வயிற்றெல்லாம் வலிக்குது. சரி. இப்படி வலிக்கும் போது கை கால் எல்லாமே வலிக்குது, காய்ச்சல் வந்துருது. இதுக்கு என்ன காரணம்? நார்மலா மென்சஸ் வரும்போது எல்லாருக்கும் இருக்கிறது தான் இது. ஓகேங்களா? பெயின், அந்த காய்ச்சல், அந்த வலி வரும்போது அந்த காய்ச்சலே வந்துருது. காய்ச்சல் வந்து டாக்டர் கிட்ட போனா டெங்கு காய்ச்சல்ன்றாங்க, வைரஸ்ன்றாங்க, அதனால ஏதோ ஒண்ணு சொல்லிடுறாங்க. இல்ல, எல்லா டைமும் மென்சஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா? இப்ப கண்டிப்பா வருது. இப்போ 1 வருஷமா வருதுங்க மேடம். சரி, ஓகே. மென்சஸ் டைம்ல வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கதான் செய்யும். ஓகேவா? பாடியில இப்பதான் நான் சொல்லி முடிச்சேன். ஹார்மோன் சேஞ்சஸ் வர்றதுனால வலிகள் இருக்கும், ஃபீவரிஷா கூட இருக்கலாம். மென்சஸ் முடிஞ்சு தானாவே அது போகுது அப்படின்னா அது பயப்பட தேவையில்லை. டெங்கு காய்ச்சலுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பப்பை வந்து உள்ளார வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உள்ளார வந்து என்ன இருக்கு? லைட்டா வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி. இல்ல அப்படி இல்ல, கொஞ்சமா பெருசா இருக்கும். ஓகேவா? யூட்ரஸ் வந்து கொஞ்சமா, அதாவது மென்சஸ் டைம்ல வந்து சாதாரணமா ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் ஒரு இன்ஃப்ளமேஷன், அதாவது கொஞ்சம் பெருசாகிற மாதிரி காமிக்கும். இதெல்லாம் வந்து அப்நார்மலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? மென்சஸ் முடிஞ்சு உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சரியாகுது அப்படின்னா அது நார்மல் தான், எல்லாருக்குமே இருக்கிறதா உங்களுக்கும் இருக்கு. டெங்கு காய்ச்சல் வந்து வேற. சொல்லுங்க. சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கர்ப்பப்பை வந்து வீக்கா இருக்கிறதுனால நீங்க கர்ப்பப்பை வந்து ரிமூவ் பண்ணிருங்க, எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, வேற எந்த மாதிரி அறிகுறிகளும் உங்களுக்கு இல்லையே? ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கு அந்த மாதிரி எல்லாம்? அந்த மாதிரி எல்லாம் ப்ளீடிங் தான் இருக்கு. ஆனா இப்போ ஒரு வருஷ காலமா தான் இவ்வளவு பிரச்சனை. அதுக்கு முன்னெல்லாம் நார்மலா தான் இருந்தது. சரி சரி, எனக்கு தெரிஞ்சு எதுவும் அப்நார்மலா தெரியல. சரிங்களா? இன்னும் என்னன்னா டீட்டெயில்டா சஜஷன்ஸ் தேவை அப்படின்னா நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நேரடியா வந்து பாருங்க. நீங்க சொல்றதுக்கும் அந்த ரிப்போர்ட்ஸ் எழுதி இருக்கிறதுக்கும் எப்படி இருக்க மேட்சிங் ஆகுதா இல்லையான்னு நான் பார்க்கணும். ஏன்னா நீங்க நினைக்கிற விதம் வேறையா இருக்கலாம், ரிப்போர்ட்ஸ்ல எழுதி இருக்கிறது வேறையா இருக்கலாம். நான் அதை பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு சொல்றேன் கண்டிப்பா. ஆனா கண்டிப்பா இதுல எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்ல, சாதாரணமா எல்லாருக்கும் வர்ற மாதிரி தான் உங்களுக்கும் வந்திருக்கு. டெங்கு காய்ச்சல் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன ஒரு காய்ச்சல் இல்ல, பிளட்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும், உட்கார்ந்து பேசக்கூட முடியாது. அதுக்கு நிறைய வேற அறிகுறிகள் இருக்கு. நேரடியா வந்து பாருங்க. சரிங்களா?
ஓகே, நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம் மேடம், நான் சாந்தி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன். நல்லதுமா, டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர், என்னுடைய சன் இன் லா வந்து 30 years old. அவருக்கு கிட்னில ஸ்டோன் வந்திருக்குது. ஓகே, ஹலோ. சொல்லுங்க. கிட்னில ஸ்டோன் வந்திருக்கு. அது 4 mm சைஸ். அது வந்து எப்படி நார்மலா அந்த எவ்வளவு சைஸ் சொன்னீங்க? அது எதனால ஏற்பட்டிருக்கு அந்த ஸ்டோன்? அடுத்து நம்ம தமிழ் வைத்தியத்துல ஏதாவது குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பா 4 mm வந்து பெரிய ஒரு சைஸ் இல்ல, சரிங்களா? நிறைய பேர்ல தண்ணி ஜாஸ்தியா குடிச்சா கூட அந்த கல்லு வந்து சாதாரணமா யூரின் வழியா போகும், சரிங்களா? 3 mm 4 mm எல்லாம். சில பேர்ல வந்து போகிறது கஷ்டமா இருக்கும். பெயின் இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா மெடிசின்ஸ் எடுக்கணும். மெடிசின்ஸ்ல நாம சரி பண்ணிடலாம். சில பேரோட பாடியில வந்து டெண்டன்சி இருக்கும், கால்சியம் டிபோசிஷன் இல்ல யூரின்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிபோசிஷன் அதிகமா வர்றதுக்கு, அது பாடி டெண்டன்சி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபுட்ல வந்து கால்சியம் இல்ல புரோட்டீன் இருக்கிற ஃபுட் அதிகமா எடுக்கிறதுனால கூட டிபோசிஷன்ஸ் அதிகமா இருக்கலாம் யூரின்ல, அதாவது அந்த வேஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ணும்போது, சரிங்களா? எதா இருந்தாலும் 4 mm எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். மெடிசின்ல ரொம்ப ஈஸியா நம்ம சரி பண்ணிக்கலாம். நேரடியா வந்து பாருங்க. அது தமிழ் வைத்தியத்துல ஏதாவது வழிகள் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. முக்கியமா நம்ம ஹோமியோபதியில அதுக்கான வழிகள் இருக்குங்கறத சொல்லிடுங்க டாக்டர். கண்டிப்பா ஹோமியோபதி நாம் பேசிட்டு இருக்கிறது ஹோமியோபதி பத்தி தான். இப்போ ஹோமியோபதியில வந்து அதுக்கான நிறைய நல்ல மெடிசின்ஸ் இருக்கு. இருக்கிற பிரச்சனை இருக்கிற அந்த கல்லு கரைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, திருப்பி வராம இருக்கிறதுக்கு அந்த ரிகரன்ஸை ஸ்டாப் பண்றதுக்கு கூட மெடிசின்ஸ் இருக்கு, சரிங்களா? ஓகே, நன்றிமா உங்களின் அளவுக்கு. நிச்சயமா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வர ஸ்க்ராலிங் லகத்துக்கு அழைப்பணி ஏற்படுத்துங்க. இன்னொரு நேர் கூட இருக்காங்க டாக்டர், நம்ம பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கல்பனா, ஃப்ரம் சென்னை. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க கல்பனா. மேடம் 1 month பிஃபோர் வந்து கன்சீவ் ஆனேன் மேடம். சரி. அப்போ வந்து ஒரு எனக்கு அந்த 2 days வந்து பீரியட்ஸ் மிஸ்டு பீரியட் ஆனதுமே வந்து பிரெக்னன்ட் டெஸ்ட் பண்ணப்போ யூரின் டெஸ்ட்ல பாசிட்டிவ் வந்துச்சு மேடம். சரி. அதுக்கப்புறம் 1 week கழிச்சு டாக்டர் கிட்ட போனப்போ அவங்க வழக்கமா கொடுக்குற அந்த விட்டமின் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி. அதுக்கப்புறம் ஒரு 6 weeksல வந்து மேடம் ஸ்பாட்டிங் மாதிரி இருந்துச்சு மேடம். என்னம்மா? ப்ளீடிங் லைட்டா இருந்துச்சு. சரி. அதுக்கப்புறம் மேடம் கிட்ட போனதுக்கு இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி. இது ப்ரொஜெஸ்டரான் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு அந்த நைட்டே வந்து எனக்கு பெயின் சிவியரா இருந்துச்சு. ஒரு ஹாஸ்பிடல் போனப்ப அவங்க சொன்னாங்க ஸ்கேன் எடுக்கணும்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா யூட்ரஸ்ல சாக் ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன இல்ல? சாக் யூட்ரஸ்ல ஒன்றும் இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு ப்ளீடிங் ஒண்ணுமே வரவும் செய்யல, ரொம்ப வரல, லைட்டா தான் வந்துச்சு. சரியா? முத நாள். அதுக்கப்புறம் மறுநாள் யூட்ரஸ்ல ஒண்ணுமே இல்ல, ஆனா யூட்ரஸ் வந்து திக்கா இருக்கு அப்படின்னு வந்து ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. சரி, அதாவது உள்ள வந்து எந்த வளர்ச்சியுமே இல்ல, குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே ஓகே. பட் யூட்ரஸ் மட்டும் திக்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு அதாவது இப்போ ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் திருப்பியும் ஏதாவது சிவியர் ப்ளீடிங் ஏதாவது வந்துச்சா? அதுக்கப்புறம் ஒரு இது ஹெச்பிஜி டெஸ்ட் பார்க்க சொன்னாங்க. சரியா? இதுல வந்து அரௌண்ட் 900 இருந்துச்சு மேடம் ரிசல்ட். சரி. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க இந்த 6 வாரத்துக்கு இது வந்து கம்மி தான், 2-3 நாள் கழிச்சு வந்து இந்த டெஸ்ட் ரிப்பீட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி. 3 நாள் கழிச்சு திரும்பி ரிப்பீட் பண்ணப்ப 400 இருந்துச்சு மேடம். அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு வந்து சிவியர் ப்ளீடிங், அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வந்துச்சு மேடம், ரொம்ப ப்ளீடிங் வித் கிளாட் எல்லாம். அப்ப மேபி அப்ப அபோர்ஷன் ஆயிருக்கு. அது எதனால இந்த மாதிரி எல்லாம் அபோர்ஷன்? இல்ல, அதுக்கு நீங்க ஏதாவது செஞ்சதுனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு இல்ல. ஓகே, இப்போ நான் முன்னாடி நிறைய வாட்டி இது ஷோல பேசியிருக்கோம். உருவாகிறதுல ஏதாவது பிரச்சனையோ அந்த மாதிரி ஏதாவது தான் இருக்கும். இல்ல உங்க யூட்ரஸுக்குள்ள ஒரு குழந்தை வளர்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் அது இருக்காது, மேபி அந்த ஒரு ரூம் வந்து ரெடியா இருக்காது, அதனால கூட இருக்கலாம். சரிங்களா? இப்போ யூஸ்வலா வந்து லைட்டா ஒரு ப்ளீடிங் வர்றது ஓகே, அந்த கிளாட்ஸோட சேர்ந்து நிறைய ப்ளீடிங் வருது அப்படின்னா அது அபோர்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க கன்சீவ் ஆகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, என்னென்ன சஜஷன்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்து செய்யுங்க. ஓகேவா? ஓகேம்மா, நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நலம் காக்க நிகழ்ச்சி டிவி வால்யூம் குறைச்சிடுங்க.
சரிங்க, இணைந்தே இருக்கோம். எங்க இருந்து பேசுறீங்க? டிவி வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கு சார். எங்க இருந்து பேசுறீங்க? லைன் கொடுத்தாச்சு. உங்களுடைய கேள்விகள் என்ன டாக்டர்கிட்ட பேசுங்க ஐயா. வால்யூம் குறைச்சிட்டு உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். மறுபடியும் ட்ரை பண்ணாம இல்ல இல்ல, நீங்க தொடர்ந்துதான் இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே, டிவி வால்யூம் குறைச்சாலே நாங்க என்ன பேசுறோங்கிறது உங்களுக்கு சரியா கேட்கும். நன்றி அழைத்தமைக்கு. நீங்க மீண்டும் ஒரு முறையை ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், நம்ம யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பத்தி பேசினோம் டாக்டர். இப்ப ஹோமியோபதியில இதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுங்க. ஹோமியோபதியில வந்து மெயினா மெடிசின்ஸ் மட்டும் இல்ல, மெடிசின்ஸ் இல்லாம கொஞ்சம் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். மெயினா வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல நிறைய தண்ணி குடிக்கிறத பத்தி, அது இல்லாம வாட்டர் கண்டென்ட் இருக்கிற என்னென்ன ஃபுட்ஸ் வந்து அதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்னொரு விஷயம் வந்து யூரின்ல வந்து, அதாவது கிட்னில வந்து ஸ்டோன் இருக்கிறவங்க இல்ல பிளாடர்ல வந்து ஸ்டோன் இருக்கிறவங்க அதை வச்சு பேஸ் பண்ணியும் அந்த டயட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். கொஞ்சம் கால்சியம் புரோட்டீன் வந்து கம்மி எடுக்கிற மாதிரி தான் ஃபுட் இன்டேக் இருக்கும், அந்த டெண்டன்சி அதிகமா இருக்கிறவங்களுக்கு மட்டும். இன்னொன்று வந்து வாட்டர் இன்டேக் வந்து ஒரு 3 to 4 liters ஆவது ஒரு டேல அவங்க கன்சியூம் பண்ணணும். அதாவது அப்பவே ஒரே அடியா குடிக்கணும் அப்படின்னு கிடையாது, பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குடிக்கலாம். அந்த மாதிரி கூட மெடிசின்ஸ்ல வந்து அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம், ரிகரன்சி வந்து ஃபுல்லா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இதுதான் மெயினா. ஃபர்தர் ப்ரோக்ரஷன் இல்லாம நம்ம பாத்துக்கலாம். ஓகே டாக்டர், ஹோமியோபதி அதாவது பாசிட்டிவ் ஹோமியோபதி எங்கெங்கெல்லாம் இருக்கு பிரான்ச்சஸ் சொல்லிடுங்க டாக்டர். மெயினா வந்து இப்போ இங்க தமிழ்நாடுல 5 பிரான்ச்சஸ் தான் இருக்கு. சென்னையில வந்து சைதாப்பேட்ல, வேளச்சேரியில, அண்ணா நகர்ல இருக்கு. அது இல்லாம கோயம்புத்தூர்ல ஒண்ணு, மதுரையில ஒண்ணு இருக்கு. ஓகே டாக்டர், முன் அனுமதி பெற்றுதான் வரணுமா? இல்ல அப்படின்னு இல்ல, நேரடியா கூட அவங்க வரலாம். இப்ப டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா ஸ்க்ரோல் பண்ற அந்த நம்பர்ல கால் பண்ணா அவங்க கைட் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சியில நிறைய தகவல் கொடுத்தீங்க. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதை யாரும் ஒரு பெருசா கேர் பண்ணிக்கிறது இல்ல, பட் இது நிச்சயமா கேர் பண்ணிக்கணும்ங்கிற ஒரு தகவலை நமது நிகழ்ச்சி வழியாக வலியுறுத்திருக்கீங்க. நன்றி. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் சனிதா அவர்கள் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எதனால வருது, அறிகுறிகள் என்ன, சிகிச்சை முறைகள் என்ன, முழுமையான விளக்கம் தந்தாங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அது ஒரு நன்றி, வணக்கம்.